வீட்டில் இருந்தே மாதத்துக்கு பல லட்சங்களில் சம்பாத்தியம். அருமையான தொழில். வீட்டில் உட்கார்ந்தபடி ஃபோனை வச்சுக்கிட்டே நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ண முடியும். பல லட்சங்கள் வருமானம் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். முதலாவது இந்த தொழிலுடைய ரகசியத்தை சொல்கிறேன். முதலாவது நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல குவாலிட்டியான ஒரு டச் ஃபோன் வாங்கணும். நல்ல ஒரு ஃபோன் ஒன்று வாங்கிட்டு அதுக்கு பிறகு சாதாரணமாக இப்போ சிங்கர், வேறு என்ன இருக்குது, அபான்ஸ், இலங்கையில் சில எலக்ட்ரிக்கல் கடை இருக்குது. அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் கடைகள், கபட், கட்டில், மெத்தை, அலமாரி, அதே மாதிரி சோஃபா செட், மற்ற வீட்டு தளபாடங்கள், உபகரணங்கள், இது போன்ற பொருட்கள் இது விற்கக்கூடிய கடைகள். அதாவது தளபாட கடைகள் மற்றும் இலத்திரனியல் உபகரண கடைகள். இந்த மாதிரி கடைகளுக்கு நீங்கள் ஒவ்வொரு கடைகளாக போய் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி, ரேடியோ, அயன் பாக்ஸு, அது இதுன்னு இருக்கக்கூடிய எல்லா லட்டாப்பட்டா எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்கணும். ஒரு அயன் பாக்ஸுனால் அந்த அயன் பாக்ஸோடைய முன்பக்கம், பின்பக்கம், சைடு வாக்கு, அதோடைய கேட்லக், அந்த மாதிரி ஃபுல்லாகவே வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கொள்ளணும். அதுக்கப்புறமா தளபாட கடைகள்லேயும் அதே மாதிரி வீடியோ ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். எல்லாத்தையும் வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து வச்சிட்டிங்களா, அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா பேஜ், அதாவது டிக்டாக், ஃபேஸ்புக், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஜை வந்து ஓப்பன் பண்ணணும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி இந்த பிரைட்னஸை குறைச்சாதான் காட்ட முடியும். இப்போ இருந்தால் பாருங்கள், இந்த மாதிரி உதாரணத்துக்கு இப்படி ஒரு பேஜ், டிக்டாக் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு தளபாடங்கள், என்னென்ன தளபாடங்கள், இந்த டிவி மேசையிலேருந்து சாப்பாட்டு மேசை, கட்டில், மெத்தை, இந்த மாதிரி வீடியோஸ்களை நீங்கள் ரெடி பண்ணி, அந்தந்த பொருட்களுக்குரிய வீடியோஸ்களை ரெடி பண்ணி அதுக்குரிய ப்ரைஸ் என்ன அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்குரிய ப்ரைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா தொலைபேசி இலக்கம் ஒன்று, நீங்கள் மூஞ்சி கூட காட்ட தேவையில்ல, சரியா? இந்த மாதிரி இதில் எழுதி, தமிழ்னா தமிழ், சிங்களம்னா சிங்களம், அப்படி இல்லாட்டி ஆங்கிலத்தில் சரி, டைப் பண்ணிவிட்டு இதுக்குரிய ப்ரைஸ் இவ்வளவு தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து இந்த சோஷியல் மீடியா பேஜில் வந்து பதிவிடணும். இந்த மாதிரி பேஜுகளில் நீங்கள் பதிவிட்டிங்கன்னா, கபர்ட் இருக்குது, மேஸ் இருக்குது, அல்மாரி இருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் நீங்கள் பதிவிடணும். பதிவிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களோட பேஜையும் ஃபாலோ பண்ணுவாங்க, அதே மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் மார்க்கெட்டில் இருந்து சாதாரணமாக இது எப்படி விற்க போகிறீங்கன்னா, இப்போ சாதாரணமாக ஒரு வாஷிங் மிஷின் வந்து அபான்ஸ்லேயோ சிங்கர்லேயோ ஒரு 1.5 லட்சம் போகுதுன்னா நீங்கள் வெறும் 50,000க்கு தான் விற்கிறீங்க, சரியா? வெறும் 50,000க்கு விற்க போகிறீங்க. 50,000 டைப் பண்ணி வீடியோ இறக்க போகிறீங்க. இறக்கிறதுக்கு அப்புறமா நிறைய பேர் வருவாங்க. குறிப்பாக அந்த வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வீட்டுக்கு எப்படியாவது தளபாடங்கள் வாங்கி போடணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க குறைஞ்ச விலையில் வரும்போது நிச்சயமாக வந்து பேசுவாங்க. நீங்கள் தொலைபேசி இலக்கம் ஒன்று அட்டாச் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கப்புறமா கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க. வேண்டிய ஆர்டரை நாங்கள் உடனே உங்கள் வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துருவோம், நீங்கள் அட்வான்ஸாக காசை போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காசை எடுத்ததுக்கப்புறமா அவங்க நம்பரை பிளாக் பண்ணி விட்டீங்கன்னா சரி. இதுக்கு மேலே அடக்க முடியாது, சிரிக்காது, ஐயோ முடியலடா டேய். அதுக்கப்புறமா காசை வாங்கிட்டு நம்பரை பிளாக் பண்ணி விட்டீங்கன்னா சரி, அவ்வளோதான். இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஐடிகளில் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா, வேறு நம்பரை மாற்றி நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடலாம். இங்கே இருக்கிற இளிச்சவாயன்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புத்தி வராது, ஏமாந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த எவ்வளவு 30 கிட்டத்தட்ட 38,150 ரூபா போட்டிருக்கிறாங்க ஒரு சகோதரி பணம்.
38,150 ரூபா அனுப்பி வச்சிருக்கிறாங்க. யாருக்கு? அதுதான் அந்த டிக்டாக் பேஜ் தான். அது ஒன்று அடே எழுதுறதையாவது ஃபர்னிச்சர் லங்கா அப்படின்றது பேராக வைக்கணும். அவன் வச்சிருக்கிறான் பன்னிச்சேர் என்ன பஹானிச்சார் லங்கா, பஹானிச்சார், அதாவது தண்ணிச்சாறு லங்கா, பானிச்சார் தள்ளோடு. இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் டிக்டாக்ல நிறையவே வருது சரியா. ஃபர்னிச்சரு, அதே மாதிரி எலக்ட்ரிக் பொருட்கள், உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி இருக்குது. வீட்டுக்கு நீங்கள் டோர் டு டோர் இது பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கொண்டு போய் நேரடியாக டெலிவரி பண்ணுவோம். அப்படி இப்படின்னு நிறைய வீடியோக்கள் போஸ்ட்டுகள் வருது. தயவு செய்து ஏமாறாதீங்க, தயவு செய்து ஏமாறாதீங்க. இல்லை, நான் இப்போ உங்களுக்கு ஒரு அடிப்படையாக சொல்லி வந்தேன் இல்லையா அந்த பிஸ்னஸை பற்றி. அதுதான் இப்போ இவனுங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதுதான் இப்போ இவனுங்க முன்னெடுக்கிறது. எங்கேயாவது கடைகளில் போய் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அவனுங்க ஏதோ கஸ்டமர் மாதிரி போய் வாங்க போகிற மாதிரி போய் வீட்டொன்று புது வீடொன்று கட்டிக்கிட்டு இருக்கிறான், அதுக்கு வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே அழகாக வீடியோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை கொண்டு வந்து வச்சு இவனுங்க இங்கே ஏதோ இவனுங்கள்ட்ட இருக்கிற மாதிரி போஸ்ட்டில் சோஷியல் மீடியாக்களில் போட்டு அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறானுங்க. அதுதான் இப்போ நடக்குது. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய ஐடிகள் நாங்கள் உங்களுக்கு நிறைய தடவை இந்த மாதிரி ஐடிகளை பற்றி வீடியோவிலையும் போட்டிருக்கு. நிறைய கமாண்ட்லையும் வந்து நிறைய தடவை கேட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பர்சனலாக மெசஞ்சர்லையும் வந்து மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. மெசஞ்சர்லையும் வந்து நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு நிறைய தடவை நாம் அவேர்னஸ் பண்ணியிருக்குது. ஆனால் எவ்வளோ அவேர்னஸ் பண்ணி வேலையில் தொடர்ந்து மாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஃபாலோவர்ஸையும் பார்த்தீங்களா, நிறைய ஃபாலோவர்ஸுகள் இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி திருட்டு பயல்களை நம்பி ஏமாறாதீங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோ ஒன்று என்ன தெரியுமா, அந்த பாய் ஹம்னேக்கா பாய் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஒன்று இருக்குது. அந்த ஜம்சம் எலக்ட்ரானிக்ஸ், துபாயில் இருக்கக்கூடிய அந்த ஜம்சம் எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த 2 ட்வின்ஸ் பிரதர், அவங்க வந்து ஃபோனெல்லாம் கொடுப்பாங்க. ஃபோன், லேப்டாப் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க சிலருக்கு. அதை இவனுங்க டார்கெட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்கிறோம், பாய் உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்குது, பாய் பேன் உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்குது பேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏமாத்துறானுங்க. தயவு செய்து ஏமாறாதீங்க, ரொம்ப கவனம். அந்த வீடியோவை காணும், நான் வந்து வீடியோ எடிட்டிங்கில் லாஸ்ட்டில் போடுறேன். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க மக்களே, ஏமாறாதீங்க. உங்களுக்கு இப்போ ஃபர்னிச்சர் தேவையா, வீட்டு தளபாடங்கள் தேவையா, இந்த மாதிரி இருக்குதா, சரி காசு நான் போடுறேன் சரியா, நீ அட்ரஸை சொல்லு. நான் வந்து என் கையில் எங்கே இல்லை காசு, நான் பையனுக்கிட்ட இருக்குது காசு, அக்கௌண்ட்டுக்கெல்லாம் போட முடியாது, எந்த ஏரியான்னு சொல்லுங்கள், நான் அங்கே அனுப்பி வைக்கிறேன். நேரடியாக உங்கள் கையிலே காசு தருவாங்க. நீங்கள் கடையில் நீங்கள் எந்த கடைன்னு சொல்லுங்கள், இல்லை உங்களோட ஒர்க் ஷாப் எங்கன்னு காட்டுங்க, அங்கேயே வந்து அவங்க பார்த்துட்டு வேலைப்பாடுகளை பார்த்துட்டு காசு கொடுக்கட்டும். ஓகே தானே அப்படின்னு சும்மா சொல்லுங்கள், உண்மை அப்போ தானே தெரிய வரும். அதே மாதிரி கடையொண்டில் என்ன சில நேரங்களில் கடையொண்டு நான் இந்த கடையில் தான் இருக்கிறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போட்டு அவங்க சும்மா ஒரு கடையில் போய் நின்றுட்டு காசை வாங்கிட்டு பார்த்துட்டு சும்மா அப்படியே அனுப்பி விட்ருவாங்க. அந்த மாதிரி ஆகும். கடையில் போய் கன்ஃபார்ம் பண்ணி இதுதான் கடை, இதுதான் ஒர்க் ஷாப் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு காசு கொடுங்க. இல்லையா பொருளை கொண்டு வாங்க, காசு தரோம், இந்த அட்ரஸை கொண்டு வந்து பொருளை இறக்குங்க, அடுத்த செகண்ட் காசு தரோம் அப்படின்ற மாதிரி பேசுங்க. சும்மா அட்வான்ஸ் கேட்குறாங்கன்னு உங்களுடைய பொருளெலாம் செய்யணுன்னா அட்வான்ஸ் நீங்கள் போடணும், இவ்வளோ போடணும் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க அட்வான்ஸை போட சொல்லுவாங்க. நீங்கள் போட்டிங்கன்னா கடைசியில் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். जी अस्सलाम वालेकुम। ये मेरे भाई आपका 8 नंबर का बॉक्स हमारे पास पहुंचा हुआ है। ये बाकी बॉक्स देख लें, ये जमजम की तरफ से ना, छोटे और बड़े भाई की तरफ से ये 20 पार्सल हमारे पास पहुंचे हैं। और ये आपका 8 नंबर का बॉक्स भी हमारे पास पहुंचा हुआ है। ठीक है ना मेरे भाई, आपका बॉक्स हम आपको ओपन करके दिखाते हैं। अभी चेक कर लीजिएगा आपके नसीब में क्या आया है। ये देख लें मेरे भाई, आईफोन 14 प्रो मैक्स है और ये अल्ट्रा वॉच है मेरे भाई। ठीक है ना, ये एयरबड्स है मेरे भाई। और ये जो नीचे मेरे भाई लैपटॉप पड़ा है और 2000 दिनार का चेक है, 2000 दिनार। இது வந்து என்னோட ஸ்ரீலங்கா ஃப்ரெண்டோட இது ஐடி சரியா. இந்த நம்பர் தான் வந்திருக்குதான், கொஞ்சம் இந்த நம்பரையும் பார்த்துக்கோங்க.
இங்கே பாருங்க, இவ்வளோ சாமானத்தை அனுப்பி விட்டுட்டு ஊருக்கு அனுப்பியிருக்காங்களாம். நம்ம ஊருக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்கு. இவ்வளோ போயிருக்குது, இந்த சாமான்லாம் போயிருக்குது. நீ ஊரில் போயிட்டு வீட்டில் போயிட்டு எடுக்கணும், எடுக்கலைன்னா போலீஸில் சொல்லுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த நம்பர்லேருந்து கால் வருது ப்ரோ.